Hello girls, now we are going to see Newton's law of motion. We already go through that lesson in our class, isn't it? Newton's first law of motion. If a body is at rest or moving at constant speed in a straight line, it will remain at rest or keep moving in straight line at constant speed unless it acted upon by a force. First of all, we are going to see linear momentum. What is linear? பெரிய ஃபோர்ஸ் பெரிய மாஸ் உள்ள பாடிக்கு எவ்வளவு இம்பேக்ட் கொடுக்குது அப்படின்றது தான் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் மாஸ் அண்ட் வெலாசிட்டி இஸ் கால்ட் linear momentum, that is P is equal to mv, and then its unit மாஸ்க்கு கிலோகிராம், வெலாசிட்டிக்கு மீட்டர் பர் செகண்ட், ஸோ கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஆப்ஜெக்டை நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா we give unbalanced force. அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்டை மூவ் ஆகும். அது வரைக்கும் அது என்ன இருக்கும், ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும். எக்ஸ்டர்னலாக நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். அதே நான் பாலை உருட்டி விடுறேன். உருட்டி விடும்போது அது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. இன்பிட்வீனில் ஒரு ஸ்டோன் நான் வைக்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்டோனை தாண்டி அந்த ஆப்ஜெக்ட் அந்த பால் போகும்போது அதோடைய ஸ்பீடு வந்து என்னாகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நான் எந்த ஸ்டோன் எந்த இதுவும் இடையில நான் வைக்கலை அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நான் எதுவுமே கொடுக்காத வரைக்கும் அது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். இது இனர்ஷியான்னு சொல்லலாம். ஸோ நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் இஸ் நத்திங் பட் அ இனர்ஷியா. நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். லைக் parallel force. Two objects are move in same direction. The total resultant force of these two objects F1 plus F2. Next one, parallel equal force. If two objects move in opposite direction, the total net force will be 0. Next one, unlike parallel force, F1 force F2 விட கிரேட்டராக இருந்தது அப்படின்னா அதோட ஃபார்முலா F1 minus F2. F2 F1 விட கிரேட்டராக இருந்தது அப்படின்னா F2 minus F1. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், மூமெண்ட் ஆஃப் கப்பல். ரெண்டு விதமான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அதை கப்பல்னு சொல்லுவோம் இல்லையா. போல்ட்டு ஃபிக்ஸ்டாக வச்சுருக்கேன். ஆப்போசிட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்பேனர் வச்சு ரொட்டேட் பண்ணுறேன். அப்போது ஃபிக்ஸ்டுனா அங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸ்பேனர் வச்சு நான் ஆப்போசிட் டைரக்ஷனில் நான் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம கப்பல்னு சொல்கிறோம். மூமெண்ட் ஆஃப் கப்பல், ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ ஃபிக்ஸ்டு பாயிண்டில் இருக்கக்கூடிய போல்ட் அதிலிருந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் இல்லையா ஸ்பேனரில், அது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம், எஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ மூமெண்ட் ஆஃப் கப்பல் எம் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எஸ். எஸ்ன்னு சொல்லலாம், அதோடைய டிஸ்டன்ஸை டின்னு சொல்லலாம். ஓகேயா. நெக்ஸ்ட் ஒன், மூமெண்ட் ஆஃப் கப்பல் யூனிட் என்எம். ஃபோர்ஸுக்கு நியூட்டன்னு சொல்லுவோம், டிஸ்டன்ஸை மீட்டர்னு சொல்லுவோம். ஓகேயா. ஸோ இப்போ மூமெண்ட் ஆஃப் கப்பல் யூனிட் நியூட்டன் மீட்டர். மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கிளாக் வைஸ் டைரக்ஷனும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனும் ஈக்குவலாக இருக்கும். ஜஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை F1 D1 is equal to F2 D2 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. See the picture. Next one, seesaw play, vehicle steering wheel, gears. These are example of moment of couple. Next one, Newton's second law of motion. The force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of a body, and change in momentum takes place in the direction of force. ஸோ லீனியர் மொமெண்டம்னா முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 15 kg இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை ஒரு சின்ன குழந்தையால் மூவ் பண்ண முடியுமா? மூவ் பண்ண முடியாது. அதே 20 kg இருக்கக்கூடிய ஒரு பர்சனால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக மூவ் பண்ண முடியும். பெரிய அளவுள்ள ஃபோர்ஸ் பெரிய மாஸ் உள்ள பாடிக்கு எவ்வளோ இம்பேக்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறது தான் என்னது, லீனியர் மொமெண்டம். ஸோ இங்கே ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம். இப்போ 15 kg இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டை நான் ஒரு எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதே டைரக்ஷனில் தான் அது மூவ் ஆகிட்டு இருக்குமே தவிர ஒய் ஆக்சிஸில் மூவ் ஆகாது. ஸோ அதுதான் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ்னால் எந்த இதில் நம்ம மூவ் பண்ணுறோமோ அதே டைரக்ஷனில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கும் சேஞ்ச் இன் மொமெண்டம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் லா ஆஃப் ஈக்குவேஷன் பார்க்கலாம். Consider mass of object, that is m, u is initial speed, v is final velocity. Okay. Linear momentum formula is p is equal to mv, but here initial momentum indicate பண்ணுறதுனால u அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே. ஃபைனல் மொமெண்டம் mv ன்னு போடுவோம், இன்ஸ்டெட் ஆஃப் u பதிலாக v போடுவோம். ஓகேவா. ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் எப்படி கண்டுபிடிப்போம், ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி, that is mv minus mu. How to write the equation? F is directly proportional to rate of change of linear momentum சொல்கிறனால t எடுத்துக்கிறோம். இப்போ mv minus mu divided by t. ப்ரொபோர்ஷனாலிட்டியை எடுக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு k போடணும். ஓகேவா.
k ஓட வேல்யூ 1 in all system of units. Okay, change in velocity with respect to time is called acceleration. Okay, so Newton's second law of equation is F is equal to ma. Listen, no external force is required to maintain the motion of body moving with uniform velocity. ஒரு ஆப்ஜெக்ட் யூனிஃபார்ம் வெலாசிட்டியோட மூவ் ஆகுது அப்படின்னா நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. Net force acting on a body is not equal to 0, then definitely the velocity of body will change. ஸோ நமக்கு தெரியும் F is equal to ma. இப்போ நெட் ஃபோர்ஸ் F நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் ஆக்சலரேஷனும் எப்படி இருக்கும், நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஸோ அப்போது வெலாசிட்டி மட்டும் எப்படி இருக்கும், வெலாசிட்டி ஆஃப் பாடி வில் சேஞ்ச். ஸோ ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0, ஆக்சலரேஷன் நாட் ஈக்குவல் டு 0னா வெலாசிட்டி என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அது வந்து ஃபோர்ஸ் டைரக்ஷனில் நடக்கும், சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்சஸ் எய்தர் மேக்னிடியூடாக இருக்கலாம், டைரக்ஷனில் இருக்கலாம், ஆர் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் தி ஆக்சலரேஷன் ஆஃப் அ பாடி. பாடியை ஆக்சலரேட் பண்ணணும்னா வி ரெக்வயர் ஃபோர்ஸ். ஓகே, நவ் வி கன்சிடர் ஒன் ஆப்ஜெக்ட் மூவ்ட் இன் சர்க்குலர் பாத், the speed remains constant. Magnitude of velocity தான் என்னன்னு சொல்கிறோம், ஸ்பீடுன்னு சொல்கிறோம். ஓகேயா, வெலாசிட்டியோட மேக்னிடியூட் தான் ஸ்பீட், அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எவ்ரி பாத்லேயும் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கனால தான் அது சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிட்டுருக்கு. இல்லை ஒரே ஸ்பீடாக இருந்தது அப்படின்னா அது ஸ்ட்ரைட் லைன் பாத்தில் தான் மூவ் ஆகும். அங்கங்கே என்ன ஆகும், டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறனால தான் அது சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிட்டுருக்கு. So the acceleration is produced along the radius called centripetal acceleration. Acceleration எப்போ ப்ரொடியூஸ் ஆகும், அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ட்ராவல் ஆகிற லைன், அதுதான் ரேடியஸ் லைன், அந்த சர்க்குலர் பாத்தில் சொல்லுவோம். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், centripetal acceleration. Centripetal acceleration which produces the force, amount of force, that is called centripetal force. Okay, SI unit of force is Newton. CGS சிஸ்டத்தில் நியூட்டனோட SI unit dyne. Definition of 1 Newton. The amount of force required for a body of mass 1 kg produces an acceleration of 1 meter per second. மாஸ் கண்டிப்பாக 1 kg இருக்கணும், ஆக்சலரேஷன் 1 meter per second ஸ்கொயராக இருக்கணும். அப்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தேவை அப்படின்னு சொல்கிறது தான் என்னது, 1 நியூட்டன். F is equal to ma. மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 kg. ஆக்சலரேஷன் எவ்வளோ, 1 into 1. அப்போ F is equal to ma, F is equal to 1. ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறோம், 1 நியூட்டன் அப்படின்னு சொல்கிறோம். ஆஃப் 1 dyne, தி அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் பாடி ஆஃப் மாஸ் 1 gram produces an acceleration 1 centimeter square per second squared is called 1 dyne. Next one, unit of force. 1 Newton definition சொன்னோம்ல, அதே தான் unit of force. Okay, so next one பாருங்க, gravitational unit of force. In SI system, force is kilogram force, that is represented kgf. In CGS system, gravitational force unit gram force, that is gf. So 1 kgf value 9.8 Newton, 1 gf value 980 dyne. Okay, next one, impulse. A large force acting for a very short interval is called impulsive force. ஒரு பாடி மூவ் ஆகுது அப்படின்னா ஃபோர்ஸ் கொடுப்போம், நெக்ஸ்ட்டு பீரியட் ஆஃப் டைம் எடுப்போம். ஸோ the product of force and time is called impulse. It's represented by letter J. So force எப்படி சொல்லுவோம், rate of change of linear momentum, that is del P divided by T into T, that is F into T ல T. So T get cancelled. So J is nothing but a linear momentum. Change in momentum can be achieved in two ways, that is large force acting for a short period of time, smaller force acting for a long period of time. Next one, example of impulse. Automobiles are fitted with springs and shock absorbers to reduce jerks while moving on uneven roads. See the picture. அங்கே ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈவன் ரோடில் நம்ம போகும்போது ஜெர்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த ஷாக் அப்சர்வர் ஆக்ட் ஆகுது. ஸோ அங்கே ஸ்ப்ரிங் வந்து சடன் ஃபோர்ஸை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விடாமல் அந்த ஷாக் அப்சர்வர் ஆக்ட் ஆகும். Next one, Newton's third law of motion. For every action there is an equal or opposite reaction is called Newton's third law. ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன், தட் இஸ் Fa is equal to minus Fb. Girls, next one, very interesting topic, rocket propulsion. Rocket propulsion is based on
two laws, that is law of conservation, linear momentum, Newton's third law of motion. See, ராக்கெட்டில் இருக்க ப்ரொப்பலண்ட் டேங்க்கில் ஃபியூவல் இருக்கும். இப்போ ராக்கெட் இஸ் ஃபயர்ட் வென் ஃபியூவல் பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது ஹாட் கேஸ் இஸ் இஜெக்டட் வித் ஹை ஸ்பீடில் நாசல்லேருந்து வெளியே வரும். அப்போது ராக்கெட் எதை ப்ரொடியூஸ் பண்ணும்? ஹியூஜ் மொமெண்டமாக ப்ரொடியூஸ் பண்ணும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கம்பஷன் சேம்பரில் ஃபோர்ஸ் வில் பி அக்கர் வென் ராக்கெட் ப்ரொஜெக்ட் ஃபார்வர்ட். ஃபியூவல் பர்ஸ்ட் ஆக மாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இன் லீனியர் மொமெண்டம் லா படி பார்த்தா மாஸ் டிக்ரீஸ் ஆகும்போது வெலாசிட்டி வில் பி இன்க்ரீஸ். ஒரு ஸ்டேஜில் வெலாசிட்டியோட லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்போது எர்த்தோட கிராவிடேஷ்னல் ரேஞ்சிலேருந்து எஸ்கேப் ஆகிடும். என்னது? ராக்கெட். ஸோ அந்த வெலாசிட்டியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? எஸ்கேப் வெலாசிட்டி. ஓகே. Law of conservation of linear momentum formula is m1 v1 plus m2 v2 is equal to m1 u1 plus m2 u2. இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஒரு ஆப்ஜெக்ட் லார்ஜர் மாஸ், இன்னொன்று ஸ்மாலர் மாஸ் இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஜெக்டை நான் கொலிஷன் ரெண்டுமே ஒன்றோட ஒன்று நான் பம்பார்ட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னா பிக்கர் மாஸ் சைடு இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோடைய அது என்ன ஆகும்? ஸ்மாலர் மாஸ் ஆப்ஜெக்டும் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆஃப்டர் கொலிஷனும் பிஃபோர் கொலிஷனும் ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் m1 v1 plus m2 v2 is equal to m1 u1 plus m2 u2. Next one, Newton's law of gravitation. Any particle of matter in the universe attracts any other with a force varying directly as a product of their masses and inversely as the square of the distance between them. F is equal to mg. G na acceleration due to gravity. So listen, capital G is gravitational constant. Capital M is the mass of the earth. R is the radius of the earth. ஸ்மால் m அப்படின்றது ஆப்ஜெக்டுடைய மாஸ். ஸோ ரெண்டு ஈக்குவேட் பண்ணும்போது இங்கே m கெட் கேன்சல். ஸோ g இஸ் ஈக்குவல் டு g கேபிட்டல் M டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஜியோட வேல்யூ 6.674 into 10 to the power of minus 11 nm squared kg. Acceleration due to gravity for earth at sea level. sea levelக்கு மேலே 9.8 இருக்கும். for moonல 1.625. Next one, apparent weight. The weight that you feel to possess during up and down motion is not same as your actual weight. upward downward இருக்கும்போது நம்ம ஃபீல் பண்ணுற வெயிட் வந்து ஆக்சுவல் வெயிட்டாக இருக்காது. டியூ டு கிராவிட்டினால நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வெயிட் டவுன்வர்டில் இருக்கும். தென் அதர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகலாம் ஆர் டிக்ரீஸ் ஆகலாம் வெயிட். அதுதான் அப்பரண்ட் வெயிட்னு சொல்கிறோம். இப்போது லிஃப்ட்டு மூவ் ஆகாமல் அட் ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும்போது நம்மளோட பாடி டவுன்வர்டும் அப்வர்ட் ஆக்ஷனும் சேமாக இருக்கும். மோஷனில் இருந்ததுன்னா அதோட கேசஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ், லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட் வித் அன் ஆக்ஸலரேஷன் A. செகண்ட் கேஸ், லிஃப்ட் வித் மூவிங் டவுன்லோட் வித் அன் ஆக்ஸலரேஷன் A. தேர்ட் கேஸ், லிஃப்ட் இஸ் அட் ரெஸ்ட். ஃபோர்த், லிஃப்ட் இஸ் ஃபாலிங் டவுன் ஃப்ரீலி. ஸோ ஃபஸ்ட் கேஸில் லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட் வித் ஆக்ஸலரேஷன் ஏ. ஸோ எப்படி எழுதுவோம்? எஃப் நெட் ஃபோர்ஸ் ஆர் கிரேட்டர் தென் வேல்யூ தான் ஃபஸ்ட் எழுதுவோம், ஆர் மைனஸ் டபிள்யூ. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, ஆல்ரெடி வி நோ. ஸோ ஆர் மைனஸ் டபிள்யூ, டபிள்யூனா எம்ஜி. ஸோ டபிள்யூ இருக்கிற இடத்துல எம்ஜி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ ப்ளஸ் எம்ஜி. ஸோ எம்மை காமனாக எடுத்துட்டா ஆர் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ ப்ளஸ் ஜி. அதே லிஃப்ட் இஸ் மூவிங் டவுன்வர்ட் வித் ஆக்ஸலரேஷன் ஏன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ மைனஸ் ஜி வரும். ஸோ ஆக்ஸலரேஷன் 0வாக இருந்ததுன்னா ஆரோட வேல்யூ வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே ஆக்ஸலரேஷன் ஜியாக இருந்தது, கிராவிட்டியாக இருந்ததுன்னா அதோட வேல்யூ ஆர் வேல்யூ 0வாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், வெயிட்லெஸ்னஸ் பார்க்க போகிறோம். இப்போது ரோலர் கோஸ்டரில் நம்ம போயிருப்போம் இல்லை, அப்போர்டாக போகும்போது வெயிட் கெயினாகவும் கீழே வரும்போது வெயிட்லெஸ்ஸாகவும் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம அப்படி மூவ் ஆகும்போது நம்மளுடைய மாஸ் எம், வெயிட்டு எம்ஜி ஆல்ரெடி தெரியும். இப்போ எஃப் நெட் ஃபோர்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்? வெயிட் மைனஸ் ஆர். நெட் ஃபோர்ஸ் ஆல்ரெடி எம்ஏன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வெயிட் எம்ஜி மைனஸ் ஆர். ஆர்னா எம் காமனாக எடுத்தால் ஜி மைனஸ் ஏன்னு வரும். ஸோ இந்த கண்டிஷன் ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி, ஆக்ஸலரேஷனும் கிராவிட்டியும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போது ஏ இருக்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? ஜின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி மைனஸ் ஜி. ஸோ வி கெட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் ஸ்டேட் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அஸ்ட்ரானட் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஃப்ளோட் ஆகுறாங்க அப்படின்றாங்க. அப்போ ஃப்ளோட் ஆகுறாங்களா? நோ, அவங்க ஃப்ரீ ஃபாலில் இருக்காங்க. தட் இஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0, ஸ்டேட் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ்.
அந்த கண்டிஷன் ஃப்ரீ ஃபால் கண்டிஷனில் இருக்கனால தான் அவங்க ஆக்சுவலாக ஃப்ளோட் ஆகிற மாதிரி நமக்கு தெரியுது. ஓகே, அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், மாஸ் ஆஃப் தி எர்த், ரேடியஸ் ஆஃப் தி எர்த், ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இதெல்லாம் ஹை அக்யூரஸியோட கால்குலேட் பண்ண யூஸ் ஆகும். நியூ ஸ்டார் பிளானட் டிஸ்கவர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே.